இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவுக்கு மட்டுமே எண்ணெய் ஏற்றுமதி செய்ய வேண்டும். வெனிசுலாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. அனைத்து நாய்களுமே கடிக்காது என்றாலும் விபத்துகளை ஏற்படுத்துகின்றன. சாலைகளில் உள்ள நாய்களை முற்றிலும் அப்புறப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதிமுகவுக்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டை பாஜக தான் ஆட்சி செய்யும். டெல்லியில் இருப்பவர்கள் ஆள வேண்டுமா என ஸ்டாலின் கேள்வி. அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்தார் அன்புமணி. நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயல் என ராமதாஸ் கண்டனம். வணக்கம். சீனா, ரஷ்யா, கியூபா நாடுகளை துரத்திவிட்டு அமெரிக்காவுக்கு மட்டுமே எண்ணெய் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று வெனிசுலாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருட்களை கடத்தியதாக குற்றம் சாட்டி வெனிசுலா மீது கடந்த 3ஆம் தேதி திடீர் தாக்குதல் நடத்திய அமெரிக்கா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ, அவரது மனைவி சிரியா புளோரஸ் ஆகியோரை கைது செய்து புரூக்ளின் சிறையில் அடைத்தது. மதுரோவை கைது செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், வெனிசுலாவில் உள்ள கச்சா எண்ணெய் கிணறுகளை இனிமேல் அமெரிக்காவில் நிர்வகிக்கும் என்று அறிவித்தார். இந்நிலையில் வெனிசுலாவில் இருந்து 50 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை அமெரிக்காவுக்கு சர்வதேச சந்தை விலையில் இடைக்கால அரசு விற்பனை செய்துள்ளது. இதனை தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள டிரம்ப், இதன் மூலம் கிடைக்கும் பணம் முழுவதும் அமெரிக்காவில் நிர்வகிக்கப்பட்டு அதன் பலன்கள் வெனிசுலா மக்களுக்கு அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இனிமேல் எண்ணெய் துரப்பண பணிகளை அமெரிக்காவுடன் மட்டுமே இணைந்து செய்ய வேண்டும் என்றும், சீனா, ரஷ்யா, ஈரான், கியூபா ஆகிய நாடுகளை துரத்த வேண்டும் என்றும் டிரம்ப் வலியுறுத்தி உள்ளார். மேலும் அந்த நாடுகளுடனான வர்த்தக தொடர்புகளையும் துண்டிக்க வேண்டும் என்று இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுக்கும் அவர் எச்சரித்துள்ளார். இதன் மூலம் வெனிசுலாவில் உள்ள எண்ணெய் கிணறுகள் முழுவதையும் அமெரிக்கா கைப்பற்ற திட்டமிட்டுள்ளதாக செனட் ஆயுத சேவைகள் குழு தலைவர் ரோஜர் விக்கர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள சீனா, இது வெனிசுலாவின் இறையாண்மைக்கும் சர்வதேச சட்டங்களுக்கும் எதிரானது என்று குற்றம் சாட்டியுள்ளது. பீஜிங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவு செய்தி தொடர்பாளர் மாவ் நிங், வெனிசுலாவில் சீனாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள சட்டப்பூர்வமான உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளார். வெனிசுலாவின் கச்சா எண்ணெய் துறை மீது சட்டத்துக்கு புறம்பாக தன்னிச்சையாக அமெரிக்கா பொருளாதார தடை விதித்ததுடன் அண்மையில் அந்நாட்டின் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சீன வெளியுறவுத்துறை கண்டனம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் வெனிசுலாவில் பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பதற்றத்தை ஏற்படுத்தி சர்வதேச அளவில் எண்ணெய் ஏற்றுமதி சங்கிலிக்கு அச்சுறுத்தலை அமெரிக்கா ஏற்படுத்தியுள்ளதாகவும் சீனா குற்றம் சாட்டியுள்ளது. அனைத்து நாய்களுமே கடிக்காது என்றாலும் அவற்றின் நடமாட்டத்தால் விபத்துகள் ஏற்படுவதால் சாலைகளிலிருந்து முற்றிலுமாக நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெருநாய் விவகாரம் தொடர்பான இடையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு அஞ்சாரியா ஆகியோர் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது நீதிபதிகள் கடந்த 20 நாட்களில் ராஜஸ்தானில் 2 நீதிபதிகள் தெருநாய்கள் காரணமாக சாலை விபத்தை சந்தித்துள்ளதாகவும் ஒருவருக்கு முதுகுத்தண்டு பகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து வாதிட்ட நீதிமன்றத்திற்கு உதவ நியமிக்கப்பட்ட ஆலோசகர் திரு கௌரவ் அகர்வால், நாய்களை மட்டுமல்லாமல் சாலைகளில் சுற்றித் திரியும் அனைத்து வகையான விலங்குகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறினார். சாலையில் சுற்றித் திரியும் விலங்குகளை பிடித்து வைக்க போதிய இடவசதி இல்லை என்பது மாநிலங்களின் அறிக்கையை ஆய்வு செய்த போது தெரிய வந்துள்ளதாக திரு அகர்வால் கூறினார். சுற்றித் திரியும் விலங்குகளை கட்டுப்படுத்தவும் அதனை தடுக்கவும் போதிய வழிமுறைகளை பல மாநிலங்கள் வகுக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். கேட்டட் கம்யூனிட்டி குடியிருப்புகளில் உள்ள பூங்காக்களில் ஒரு தரப்பினர் நாய்களை அகற்ற வலியுறுத்தினாலும் மற்றொரு தரப்பினர் அதற்கு பிடிவாதமாக எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா, 90% மக்கள் நாய்களால் அச்சமடைந்துள்ளதாகவும் 10% பேர்தான் நாய் விரும்பிகளாக இருப்பதாகவும் கூறினார். நாய்கள் உள்ளிட்ட எந்த விலங்குகளையும் பொதுமக்கள் வசிப்பிடத்தில் அனுமதிப்பது ஆபத்தானது என்று அவர் தெரிவித்தார். அடுத்து வாதிட்ட நாய் எதிர்ப்பாளர் தரப்பு வழக்கறிஞர்கள், நாடு முழுவதும் சுமார் 6 கோடி நாய்கள் உள்ளதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் தெரிவித்தனர். நாய்க்கடியை தடுக்க நாடு முழுவதும் 55 சட்டங்கள் இருந்தாலும் அதனால் எந்த பலனும் இல்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். அடுத்து வாதிட்ட நாய்கள் ஆதரவு தரப்பு வழக்கறிஞர் திரு கபில் சிபல், நாய்களை பொது இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஒரே இடத்தில் அடைத்து வைப்பது நாய்க்கடி பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது என்றும், அனைவரையும் நாய்கள் கடிப்பதில்லை என்றும், அனைத்து நாய்களும் விபத்துகளை ஏற்படுத்துவதில்லை என்றும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நீங்களும் நானும் நாய்களால் கடிபடாத அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கலாம், ஆனால் அனைவரும் அப்படி இருக்க முடியாது என்று தெரிவித்தனர். நீங்கள் எப்போதாவது சாலைகளில் இருசக்கர வாகனம் ஓட்டி சென்றுள்ளீர்களா? அப்படி சென்றிருந்தால் குறுக்கே வரும் நாய்களால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பது தெரிந்திருக்கும் என நீதிபதிகள் தெரிவித்தனர்.
நாய்கள் கடிப்பது மட்டும் இங்கு பிரச்சனை அல்ல, மாறாக சாலைகளில் திடீரென குறுக்கே ஓடி விபத்துகளை ஏற்படுத்துவதாகவும் வாகன ஓட்டிகளுக்கு கடும் ஆபத்தை அது விளைவிப்பதால் சாலைகளிலிருந்து அவை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். வருமுன் காப்பதுதான் சரி என்று கூறிய நீதிபதிகள் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தனர். அதிமுகவுக்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டை பாஜக தான் ஆட்சி செய்யும் என்று எச்சரித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டை நாம் ஆள வேண்டுமா, டெல்லியில் இருப்பவர் ஆள வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய தேர்தல் இது என்று தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்க சென்ற அவருக்கு கொழிஞ்சிப்பட்டியில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு மக்கள் திரண்டு நின்று வரவேற்பளித்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அஞ்சலி ரவுண்டானா பகுதியில் வேனில் இருந்து இறங்கி நடந்து சென்ற திரு ஸ்டாலின் பொதுமக்களுடன் செல்ஃபி எடுத்து கைகுலுக்கினார். அங்கு 61 புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்த அவர் வேலு நாச்சியார் வளாகத்தில் நடந்த விழாவில் பங்கேற்று ரூபாய் 1595 கோடி செலவில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து 212 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய திரு ஸ்டாலின், ஜெயலலிதா மறைந்த பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவின் பிராக்சி ஆட்சி நடைபெற்றதாகவும் கடந்த 5 ஆண்டுகளாகத்தான் அதிலிருந்து மீண்டு தமிழ்நாடு தலைநிமிர ஆரம்பித்திருப்பதாகவும் கூறினார். ஆனால் இப்போது நேரடியாகவே பாஜக ஆட்சி அமைக்கப்படும் என்று திரு அமித்ஷா சொல்லி வருவதை சுட்டிக்காட்டிய அவர், தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை வழங்காமல் தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற, தொகுதி வரையறை என்ற பெயரில் தமிழ்நாட்டின் வலிமையை குறைக்கிற, வட மாநிலங்களில் தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற பாஜகவின் ஆட்சி அமைவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி பாடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அண்மையில் தமிழ்நாடு வந்த மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, தமிழ்நாட்டை மோடி ஆள வேண்டுமா வேண்டாமா என்று கேள்வி எழுப்பியிருப்பது தமிழ்நாட்டு மக்களின் சுயமரியாதைக்கு விடுக்கப்பட்ட சவால் என்றார் அவர். தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு. ஐயா, இதையே தான் நாங்கள் சொல்றோம். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்கள் ஆளணுமா இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்ததுதான் தேர்தல். இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால். அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு நாங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத்தியில் ஆட்சிக்கு வந்து 11 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை என்று திரு ஸ்டாலின் கூறினார். கடந்த 3 தேர்தல்களிலும் பாஜக அதிமுகவுக்கு தமிழக மக்கள் படுதோல்வியை பரிசாக கொடுத்திருப்பதை நினைவூட்டிய அவர், அதன் பிறகும் நீங்கள் மாறாத போது தமிழக மக்கள் மட்டும் தங்களை எப்படி மாற்றிக் கொள்வார்கள் என்றார். தமிழ்நாட்டில் இந்துக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக திரு அமித்ஷா பொய்யான குற்றச்சாட்டை கூறியதற்கு கண்டனம் தெரிவித்த திரு ஸ்டாலின், திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு 1000 கோயில்கள் குடமுழுக்கு செய்யப்பட்டது உள்பட அறநிலையத்துறை செய்த பணிகளை பட்டியலிட்டால் இன்று ஒரு நாள் போதாது என்றும் உண்மையான பக்தர்கள் திமுகவை பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். அதிமுகவுடன் அன்புமணி தரப்பு பாமகவினர் கூட்டணியை உறுதி செய்த நிலையில் இது நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயல் என்று டாக்டர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து வரும் பாமக கடந்த முறை அதிமுக கூட்டணியில் 23 தொகுதிகளை பெற்றது. ஆனால் தற்போது டாக்டர் ராமதாஸ் திரு அன்புமணி இடையே மோதல் நிலவுவதால் பாமக 2 பிரிவுகளாக உடைந்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வருவதால் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணி தரப்பு பாமக இன்று மீண்டும் இணைந்துள்ளது. சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள எடப்பாடி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் திரு பழனிசாமியை திரு அன்புமணி மற்றும் அவரது ஆதரவு நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய இருவரும் அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்துள்ளதாகவும் இயற்கையாக அமைந்துள்ள இந்த கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும் என்றும் தெரிவித்தனர். எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரம் பின்னர் வெளியிடப்படும் என்று தலைவர்கள் கூறினர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேருவார்கள். எங்களுடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி. எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். டாக்டர் ராமதாஸிடம் பேச்சுவார்த்தை நடத்துவீர்களா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு இருவரும் பதிலளிக்கவில்லை.
இந்த கூட்டணியில் அன்புமணி தரப்பு பாமகவுக்கு 17 தொகுதிகளும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டும் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கூட்டணிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த டாக்டர் ராமதாஸ் திரு அன்புமணியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரானது என்று கூறியுள்ளார். கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் அதிகாரம் தமக்கே உண்டு என்றும் திரு அன்புமணியுடன் கூட்டணி பேச்சு நடந்திருந்தால் அது சட்டவிரோதம் என்றும் அவர் தெரிவித்தார். வரும் 9ஆம் தேதி முதல் பாமகவினர் விருப்ப மனுக்களை தைலாபுரத்தில் வழங்கலாம் என்றும் டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். இதற்கிடையே தென் மாவட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் விதமாக அமமுக தலைவர் திரு டிடிவி தினகரன், திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு பாஜக தரப்பில் திரு பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து பாஜக தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்த அவர் இன்று டெல்லி சென்றுள்ளார். அப்போது பேச்சுவார்த்தையை முடித்து கன்னியாகுமரியில் வரும் 28ஆம் தேதி நடக்கவுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் முன்னிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையேற்ற பாஜக திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் சென்னை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இந்நிலையில் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு 1270 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு தென்கிழக்கில் மையம் கொண்டுள்ள இந்த தாழ்வு மண்டலத்தால் தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் அடுத்த 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தொடர் உழைப்பு, முயற்சி, ஒழுக்கம் இருந்தால் எந்த திறனையும் கற்றுக்கொள்ள முடியும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அரங்கில் தமிழ்நாடு திறன் போட்டி 2025இல் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு உதயநிதி மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி பாராட்டினார். நான் முதல்வன், வெற்றி நிச்சயம் திட்டம் மூலம் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார். அப்போது பேசிய திரு உதயநிதி, நான் முதல்வன் திட்டத்தில் 1200 மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டில் 59 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அவர் கூறினார். திறனை வளர்த்துக் கொள்வதுன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு கன்சிஸ்டன்சி வேணும், டிசிப்ளின் வேணும், முக்கியமாக ஹார்ட் ஒர்க் நிச்சயம் வேணும். இந்த 3 இல்லாதவர்களாக எந்த ஒரு திறனையும் எந்த ஸ்கில்லையும் நிச்சயம் டெவலப் பண்ணிக்க முடியாது, வளர்த்துக்க முடியாது. சில பேருக்கு திடீர்னு சில விஷயங்களில் ஆர்வம் வரும், அதில் ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் கண்காட்சியை திரு உதயநிதி தொடங்கி வைத்தார். அவரது முன்னிலையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு நிறுவனத்துடன் L&T, ஜோஹோ, நேச்சுரல்ஸ், டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை உள்ளிட்ட நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இனி வருவது செய்தித் துளிகள். மத்திய பிரதேசத்தின் கிராமங்களில் 1/3 பங்கு குடிநீர் பாதுகாப்பற்றது என மத்திய அரசின் ஜல் ஜீவன் மிஷன் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. 63.7% நீர் மாதிரிகள் பாதுகாப்பு சோதனைகளில் தோல்வி அடைந்துள்ளதாகவும், அதாவது பாக்டீரியாக்கள் மற்றும் ரசாயனங்கள் கலந்து மனித நுகர்வுக்கு தகுதியற்ற நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12% மருத்துவமனைகளில் மட்டுமே குடிப்பதற்கேற்ற குடிநீர் வழங்கப்படுவதாகவும், ஏனைய 88% மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு பாதுகாப்பற்ற குடிநீரை விநியோகிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டெல்லியில் மசூதியின் அருகே ஆக்கிரமிப்பு என கூறி 17 புல்டோசர்கள் மூலம் நள்ளிரவில் கட்டடங்கள் இடித்து அகற்றப்பட்டது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராம்லீலா மைதானம், துர்க்மான் கேட் அருகே உள்ள ஃபைஸ்-இ-இலாஹி மசூதியின் 0.195 ஏக்கர் நிலப்பரப்பு தவிர்த்து மீதி 38,940 சதுர அடியில் உள்ள கட்டடங்களை ஆக்கிரமிப்பு என்று கூறி 3 மாதத்திற்குள் அவற்றை இடித்து அகற்ற டெல்லி உயர் நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் உத்தரவிட்டிருந்தது. அதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை ஏப்ரல் 22ஆம் தேதி விசாரணை நடத்த டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி திரு அமித் பன்சால் பட்டியலிட்டுள்ள நிலையில் அதனை பொருட்படுத்தாத டெல்லி மாநகராட்சி அதிகாரிகள் நள்ளிரவில் கட்டிடங்களை இடித்து அகற்றினர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்வீச்சில் ஈடுபட்டவர்களை கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் போலீசார் கலைத்தனர்.
ரயில் வழித்தடங்களில் விலங்குகள் கடக்கும் போது ஏற்படும் உயிரிழப்பை தடுக்கும் நடவடிக்கைகளில் தமிழ்நாடு அரசு வெற்றியடைந்துள்ளதாக உச்சநீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. தெருநாய்கள் விவகாரம் தொடர்பான வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யானைகள் உயிரிழப்பை தடுக்க கோவை மதுக்கரை வனப்பகுதியில் ரயில் தண்டவாளங்களில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கண்காணிப்பு அமைப்பை வெற்றிகரமாக தமிழக வனத்துறை செயல்படுத்தி வருவதாக பாராட்டு தெரிவித்தனர். சென்னை பூவிருந்தவல்லி வடபழனி இடையே அடுத்த மாதம் மெட்ரோ ரயிலை இயக்க திட்டமிட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த வழித்தடத்தில் ஏற்கனவே ரயில் என்ஜின் ஓட்ட சோதனையும் ரயில் பாதை வடிவமைப்புக்கான உறுதிச் சான்றும் பெறப்பட்டுள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணியில் 4000க்கும் மேற்பட்டோர் இரவு பகலாக பணியாற்றி வருகின்றனர். விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைக்கு கூட செவி சாய்க்காத பாஜகவுக்கு உழவு திருநாளை கொண்டாட எந்த தகுதியும் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தற்கொலையை தடுத்து நிறுத்த முடியாத மத்திய பாஜக அரசு விதைகள் சட்டம் 2025 மற்றும் மின்சார திருத்த சட்டம் 2025 ஆகியவற்றை கொண்டு வந்து விவசாயிகளின் உரிமைகளை பறிப்பதாகவும் அமித்ஷா தலைமையில் திருச்சியில் பாஜக கொண்டாடிய மோடி பொங்கல் ஒரு கண் துடைப்பு நாடகம் என்றும் திரு சண்முகம் விமர்சித்துள்ளார். திருப்பரங்குன்றம் பிரச்சினை தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் தீர்ப்பு நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை தகர்த்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒற்றுமையை பாதுகாக்க மதச்சார்பற்ற சக்திகள் உறுதியோடு ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கடற்கரையில் இருந்து வேளச்சேரி நோக்கி சென்ற பறக்கும் ரயிலில் மாநில கல்லூரி மாணவர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேப்பாக்கம் ரயில் நிலையத்தில் இறங்கி கூச்சல் போட்டபடியே வந்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்தனர். போலீசாரிடம் சிக்கிய 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அறிவுரை கூறி அனுப்பி வைக்கப்பட்டனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு எஸ். பி. வேலுமணி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கில் ஆவணங்களை மொழிபெயர்ப்பது உள்ளிட்ட நடைமுறைகள் காரணமாகவே தாமதம் ஏற்பட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. IAS அதிகாரிக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி பெறுவதில் ஏற்பட்ட தாமதம் வேண்டுமென்றே ஏற்பட்டதல்ல என்றும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஹரியானா மாநிலத்தில் 10 மகள்களை பெற்ற பெண் ஒருவர் 11வது பிரசவத்தில் ஆண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். உசானா பகுதியைச் சேர்ந்த சஞ்சய்குமார், ரீனா தம்பதியினர் ஆண் பிள்ளை மோகத்தில் தொடர்ந்து குழந்தைகள் பெற்று வந்த நிலையில் 11வது பிரசவத்தில் ஆண் குழந்தையை பெற்று இலக்கை அடைந்துள்ளனர். ஆவின் பால் விலையேற்றம் என வெளியிடப்படும் செய்தி முற்றிலும் தவறானது என ஆவின் நிர்வாகம் மறுத்துள்ளது. தமிழ்நாட்டில் நாள்தோறும் ஆவின் மூலம் 31 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்படுவதாகவும் சென்னையில் தினந்தோறும் சுமார் 15 லட்சம் லிட்டர் பால் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ள ஆவின் நிர்வாகம் ஆவின் பால் மற்றும் பால் பொருட்களின் விலைகளில் எந்தவித மாற்றமும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தர்மபுரி அருகே பட்டா மாறுதலுக்கு 13,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில அளவை சார் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். ஸ்ரீராமபுரம் கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் தனது தாய் பெயரில் உள்ள பட்டாவை தனது பெயருக்கு மாற்றம் செய்து கொடுக்குமாறு நில அளவை சார் ஆய்வாளர் சவுந்தரராஜனை அணுகியுள்ளார். பட்டா மாறுதல் செய்யாமல் காலம் தாழ்த்து வந்த அவர் லஞ்சம் கேட்டுள்ளார். பின்னர் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கொடுத்த ரசாயனம் தடவிய பணத்தை குமாரிடம் இருந்து சவுந்தரராஜன் பெறும்போது கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே நடந்த சந்தனக்கூடு விழாவில் இந்து பெண்களும் கலந்து கொண்டு கும்மி ஆடி மகிழ்ந்தனர். வயலோகத்தில் உள்ள தர்கா முன்பு கூடிய அவர்கள் முளைப்பாரி திருவிழாவுக்கு கும்மியாட்டம் ஆடுவது போல சந்தனக்கூடு விழாவுக்கும் கும்மியாட்டம் ஆடினர். சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கும்மி பாடல்களை பாடி வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் இன்று தொடங்கியுள்ள புலிகள் கணக்கெடுப்பு பணியில் 100 முன்கள பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். 29 நேர்கோடு பாதைகளில் 5 நாட்கள் நடைபெறும் இந்த பணியில் புலிகளின் கால் தடம், எச்சம் உள்ளிட்டவற்றால் கணக்கெடுக்கப்படுகிறது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 102 புள்ளிகள் சரிந்து 84,961 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்ட நிப்டி 38 புள்ளிகள் குறைந்து 26,141 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,02,400 ரூபாயாகவும் 1 கிராம் 12,800 ரூபாயாகவும் வெள்ளி விலை கிராமுக்கு 6 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 277 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவுக்கு மட்டுமே எண்ணெய் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று வெனிசுலாவுக்கு அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அனைத்து நாய்களுமே கடிக்காது என்றாலும் அவற்றின் நடமாட்டத்தால் விபத்துகள் ஏற்படுவதால் சாலைகளிலிருந்து முற்றிலுமாக நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவுக்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டை பாஜக தான் ஆட்சி செய்யும் என்று எச்சரித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டை டெல்லியில் இருப்பவர் ஆள வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய தேர்தல் இது என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.